நடிகர் திலகத்துக்கும் மக்கள் திலகத்துக்குமான நட்பை இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் 1936 வந்து கஷ்டப்பட்டு சிறு சிறு வேடத்தில் நடிச்சிருக்கும்போது இவர் நாடகத்திலிருந்து வந்தவங்க தான். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எஸ்எஸ்ஆர் 3 பேருமே நாடகத்தில் சிறு சிறு வேடம் நடித்து சினிமாவுக்கு வந்தவங்க. எம்ஜிஆர் கஷ்டம் மாதிரியே நடிகர் திலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, படமே அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் நடிகர் திலகம். ஆனால் எம்ஜிஆர் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷங்கள் போராட வேண்டியிருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டங்களில் நடிகர் திலகம் வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் பூரா குழுமி நிற்கிறாங்க. சீன்ஸ் வருது. அவை கோவை பச்சிராஜா ஸ்டூடியோஸ் வந்து மலைக்கல்லன்னு படம் எடுக்கிறாங்க. அந்த கதையை சொல்கிறாங்க. அந்த அவங்க 2 பேருக்கும் நட்புக்கு இந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இவரால் ஒப்புக்கொள்ள முடியலை. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவையில் ஸ்டுடியோ இருக்குது. சென்னையிலேருந்து கோவைக்கும், கோவையிலேருந்து சென்னைக்கும் போக முடியாது. அப்போ சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ்னு ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதே மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோ தேவக்கோட்டையில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சென்னையிலையும் ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அப்போ சிவாஜி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அந்த இதுக்கு, மலைக்கல்லன் படத்தை வந்து அண்ணன் எம்ஜிஆருக்கு கொடுங்க. அதாவது 2 பேருக்குமான ஒரு நட்புக்கு உதாரணம் சொல்கிறேன். அப்போ அந்த படம் எம்ஜிஆர் நடிக்கிறாரு, மிகப்பெரிய ஹிட் ஆகுது. ஹிட்டாகி எம்ஜிஆர் பெரிய அந்தஸ்துக்கு உயர்ந்துடுறாரு. இங்கிட்டு ஒரு பக்கம் இவர் குடும்பம் சார்ந்த படங்களில் ஹிட்டாகி பெரிய நடிகிறாரு. அவர் சமூகம் சார்ந்தது, ஊர் சார்ந்த படங்களில் பெரிய ஹிட் ஆகிறாரு. குறிப்பாக அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, எம்ஜிஆர் ரசிகர் பார்த்திங்கன்னா தாய்ப்பாசம் ரொம்ப இருக்கும். தாய் மேலே பற்றுள்ள படங்களாக அவர் நடித்தார். சிவாஜி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே வெறித்தனமாக பாசம் வச்சுருப்பாங்க. குடும்பம், மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி இதுக்காண்டி இருக்கிற மாதிரி படங்களாக பிரித்து நடித்தாங்க. அவர் தனி லைனில் ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.